Welcome back. The next topic is on TCP congestion. Before starting with the TCP congestion, let me have an example. Let me say an example. So now ஒரு கார்ல ஏறுறேன். Let me assume that I am traveling from my own city to Madurai. அப்படி நம்ம எடுத்துப்போம். ஸோ நாமெல்லாம் காரில் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். We remember that we will start the car with the first gear. The car moves. It starts as with 5 kilometers per hour, 10 kilometers per hour. So when it reaches 15 or 20 kilometers per hour, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் I switch over the gear, second gear போகிறேன். ஸோ செகண்ட் கியர் போனதுக்கப்புறம் நாமெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கார் வந்து 15 kilometers per hour 20 kilometers per hour கீழே போகிறதா இருந்தால் once again I wind back the gear from second gear to first gear. ஸோ செகண்ட் கியர் போனதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டிஃபால்ட் ஸ்பீட் என்னவா இருக்குன்னா 20 kilometers per hour ஸ்பீடில் இருக்கணும். ஸோ 20 kilometers கீழே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்திருக்கணும். ஸோ இல்லை 20 kilometersக்கு மேலே போகிறதுனால நம்ம செகண்ட் கியர். ஸோ ஒன்ஸ் அகேன் தி ஸ்பீட் பிக்ஸ் அப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5 ஆயிடுச்சு, இப்போ வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இட் இஸ் பிகமிங் 30 அண்ட் இட் இஸ் ரீச்சிங் 40. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஷிஃப்டிங் தி கியர் ஃப்ரம் செகண்ட் கியர் டு தேர்ட் கியர். சரியா? ஸோ ஆக மொத்தம் வந்து ஐ எம் ஷிஃப்டிங் த கியர் ஃப்ரம் செகண்ட் கியர் டு தேர்ட் கியர் அப்படிங்கும்போது the minimum speed becomes 40 kilometers per hour. If it drops to 40 kilometers per hour, then automatically I have to shift back the gear to second gear. ஸோ அது 30, இதே மாதிரி வந்து 30 இப்போ 40 ஆச்சு. 40 50 60 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஷிஃப்டிங் த கியர் டு ஃபோர்த் கியர் அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ அப்போ கார் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மினிமம் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் when I am traveling on road, I am retaining the constant speed. Let it be 100 kilometers per hour. ஸோ 100 kilometer per hourல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மெதுவாக போயிட்டே இருக்கிறேன். இந்த 100 kilometerலேருந்து நான் வந்து என்னோட ஸ்பீடை மானிட்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா it will happen with either 101 or 102 or 103. ஸோ either +1 அந்த ரேஞ்சில் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் என்னோட அடிட்டிவ்னஸ் இருக்கு. பிகாஸ் ஐ எம் திங்கிங் தட் ஐ ஹவ் டு ரீடைன் தி கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அஸ் 100 kilometers per hour. இப்போ நடுவில் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு 4-way ஜங்ஷன் வருது. அங்கே வந்து நான் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், வாட்சிங் தட் சைக்கிள் ஆர் மோட்டர் சைக்கிள் இஸ் கோயிங் ஆன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ட்ராப்பிங் த ஸ்பீட். இப்போ 100 kilometers per hourலேருந்து என்னோட ஸ்பீடு இமீடியட்டாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஷிஃப்டிங் பேக் டு 50 kilometers per hour. அப்போ என்னுடைய கரஸ்பாண்டிங் கியர் என்னவா இருக்கணும், இட் மேபி தேர்ட் கியர்ல இருந்து நான் ஃபோர்த் கியருக்கு போயிருக்கலாம், அப்படின்னா ஃபோர்த் கியர்ல ரீட்டைன் ஆகிருக்கலாம். பட் இமீடியட்டா என்னோட ஸ்பீடு வந்து 50 kilometers per hour அதாவது 50% வந்து குறைக்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப தூரத்துலேருந்தே பார்க்குறேன் ஒரு மோட்டர் சைக்கிள் போகுது. அதனால எனக்கு வந்து என்னோட ஸ்பீடை வந்து 50% குறைச்சா போதும். ஐ நீட் நாட் அரெஸ்ட் மை வெஹிக்கிள். பட் என்னுடைய ஒரு ஜங்ஷனுக்கு போகிறேன், மார்க்கெட்டட் பிளேஸுக்கு போகிறேன், வேற அங்கே வந்து கன்ஜஸ்டட் கண்டென்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்பீடை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணி ஒன்ஸ் அகேன் ஐ ஹேவ் டு ரீஸ்டார்ட். அடுத்தது 1 2 5 7 10 15 இந்த மாதிரி என்னோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். திஸ் இஸ் த மெக்கானிசம் தட் இஸ் ஹேப்பனிங் இன் TCP ப்ரோட்டோகால். சரியா? ஸோ அதனால என்னோட இதில் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து இட் இஸ் ஸ்லோ ஸ்டார்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் அடிட்டிவ் இன்க்ரீஸ். ஸோ ஸ்லோ ஸ்டார்ட் அப்படிங்கும்போது இட் இஸ் ஹேப்பனிங் வித் மல்டிப்ளிகேட்டிவ் இன்க்ரீஸ். அடுத்து அடிட்டிவ் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து கன்ஜெஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் கன்ஜெஷன். ஸோ வென் ஆஃப்டர் கன்ஜெஷன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா we have to go with the multiplicative decrease. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் டிக்ரீஸில் 2 கேசஸ். ஒன்று வந்து கம்ப்ளீட்டு, இது வந்து 1/2, இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்டார்ட். சரியா? ஐ எம் ரெடியூசிங் டு 50%, ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டி ஸ்டார்டிங். ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் TCP கன்ஜெஷன். ஒன்று வந்து இட் இஸ் பீன் ஸ்டார்டிங் வித் ஸ்லோ ஸ்டார்ட் ஆஸ் ஈக்குவல் டு த கார் வந்து இட் இஸ் பீன் ஸ்டார்டிங் வித் 0, ஸ்லோலி இட் இஸ் பிக்கிங் இட் ஸ்பீட். சரியா? that we have been calling as multiplicative increase. ஸோ நான் 100 kilometers per hour அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணேன் என்னோட மைண்டில் த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்கிறேன். ஸோ நார்மலாக அதுக்கப்புறம் ஸோ ஸ்லோ ஸ்டார்ட் இஸ் ஆஸ் ஈக்குவல் டு தி கார் பிக்கிங் இட்ஸ் ஸ்பீட் ஃப்ரம் 0 to, ஸோ என்னோட மைண்டில் வந்து 100 kilometers per hour அப்படிங்கிறது நான் சேச்சுரேஷன் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட இன்க்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கிராஜுவல் இன்க்ரீஸ். ஸோ அது வந்து அடிட்டிவ் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் என்னோட ஸ்பீடு வந்து அதே கான்ஸ்டன்ட்ல போயிட்டு இருக்கும் அன்டில் எனக்கு நடுவில் வந்து ரோட்டில் யாரும் வராத வரைக்கும். ரோட்டில் நடுவில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால்
என்னோட ரிஸ்க் பேஸ் பண்ணி ஐ எம் ரெடியூசிங் டு ஹாஃப் ஆர் எல்ஸ் ஐ மீன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட். சரியா, இந்த மைண்டில் வச்சுட்டு லெட் வி எக்ஸ்பிளைன். ஸோ ஸ்லோ ஸ்லாட் மெக்கானிசம். ஸோ the congestion window starts with 2 power 0. Now we remember that it has to be in the order of 2. And then it is 2 power 0. So it is sending the one segment. One segment meta anupadu. So the destination sends the acknowledgement and it is expecting that I am waiting for the second segment to receive. So this informs that the first segment is received successfully. So அப்போ ஆட்டோமேட்டிக்காக சோர்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னால் there is no congestion between myself with respect to destination because RTTக்கு முன்னாடி வந்து எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடுது. சரியா, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் the window size is incremented. இங்கே தான் வந்து பார்க்கணும். So the next the window increases by 1 in the sense பவரில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 power 1. அப்போ ஏற்கனவே முதல்ல ஒரு செக்மெண்ட் அனுப்புகிறேன், இப்போ 2 செக்மெண்ட் அனுப்புகிறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு அப்படின்னா இன்ட்டு 2 அப்படிங்கிற கேஸில் இப்போ 2 செக்மெண்ட் அனுப்பியாச்சு. 2 செக்மெண்ட் அனுப்பினதுக்கப்புறம் நீ ஹியூமிலிட்டி அக்னாலஜ்மெண்ட் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் பை சிங்கிள் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பலாம். ஸோ ஐ எம் சக்ஸஸ்ஃபுல்லி தி ரிசீவர் அக்னாலஜஸ் அண்ட் இட் அக்செப்ட்ஸ் 2 packets. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன புரியுது, 1 second சோர்ஸ் என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு டெஸ்டினேஷன் நடுவில் கன்ஜெஷன் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, 1 second தி பவர் ரைசஸ் டு 1. ஸோ 2 power 2 மாறுது. ஸோ 4 packets. ஸோ கண்டினியூஸாக 4 segments அனுப்புது. இங்கே வந்து சிங்கிள் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பியிருக்கோம். யூ கேன் எய்தர் கோ வித் ஹியூமிலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் 2. ஸோ இது எப்போ வரைக்கும் போகலாம், எத்தனை வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னால் டிசிபி கன்ஜெஷன் விண்டோ என்ன சொல்லுதுன்னா 2 power 16 வரைக்கும் போகலான்னு சொல்லுது. 2 power 16 வரைக்கும் போகலான்னு சொல்லுது. அந்த 2 power 16க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இட் கோஸ் வித் அடிட்டிவ் இன்க்ரீஸ். ஸோ அந்த 2 power 16 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு. இந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து டிசிபியை நார்மலாக ரெகுலேட் பண்ணக்கூடிய வேல்யூ. பட் நம்ம வந்து இங்கே என்னுடைய கன்ஜெஷன் விண்டோவோட சைஸ் வந்து நம்ம 8ன்னு வச்சுக்கிறோம். சரியா, ஸோ ஒரு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ அதை ஃபிட் பண்ணிக்குது. அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ ஃபிட் பண்ணது வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த விண்டோ இன்க்ரீசஸ் மல்டிப்ளிகேட்டிவ்லி. சரியா, இது வந்து ஸ்லோ ஸ்டார்ட். அப்போ ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி இட் கோஸ் வித் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ். சரியா, அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னால் அன்டில் அ த்ரெஷ்ஹோல்டு இஸ் மீட். ஸோ நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்டு வந்து டிசிபி பொறுத்தவரை இட் இஸ் 2 power 16. ஜென்ரலாக வந்து நம்ம இங்கே வந்து என்னுடைய டெர்மினாலஜியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த த்ரெஷ்ஹோல்டு மேபி இட் இஸ் ஈக்குவல் டு 65,535 bytes. தட் இஸ் ஈக்குவல் டு 2 power 16 விண்டோ சைஸ். சரியா, ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னோட விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. So now the window size is completely open and the maximum அதனோட threshold value என்னவோ அதுக்கு போயாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா I have to retain a grep. எதுக்கு அப்படின்னு சொன்னா in order to make the situation that there is no congestion happening in the network. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து 65,535 bytes வெளியில் போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா it happens with additive increase. அடுத்தது வந்து plus 1 segment அனுப்போம். That is 65,536 bytes அனுப்போம். If it is once successful, so next வந்து 537 bytes அனுப்போம். அடுத்து 538 bytes அனுப்போம். So இந்த ஒரு சினாரியோவில் இதுக்கு வந்து threshold value கிடையாது. We are crossed the threshold value. So நாமல வந்து +1 சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே உள்ள டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து they start with 1, at the 2, at the 3 they will go with 4. So +1 கேட்டகரியில் it will increases. சரியா, ஸோ இதுக்கு த்ரெஷ்ஹோல்டு கிடையாது. இஃப் there is any problem that happens, இது வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிரச்சனைல there is no congestion. சரியா, we started with slow start, then we gone with additive increase. We have been still adding one by one segment and I have been moving on. So the pipe is keeping us full and I have been moving on. In the scenario, if a congestion happens, then what happens to the network? ஸோ கன்ஜெஷன் எந்த சினாரியோவில் டிசிபியில் நடக்கும் நம்ம ஏற்கனவே வந்து வி ஹாவ் சீன் வித் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன். அதில் நான் 2 கேஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து அக்னாலஜ்மெண்ட் வராமல் போச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் 3 duplicates. அப்போ அதாவது மீனிங் என்ன, எனக்கு வந்து ஆர்டிடி வேல்யூ எக்ஸ்பயர் ஆகி நாமளா வி கால் இஸ் ஆர்டிஓ வேல்யூ எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் ஒரு கேஸு, இல்லை அப்படின்னு சொன்னால் 3 duplicates நம்ம வந்து ரிசீவ் பண்ண ஒரு கேஸு. சரியா, லெட் மீ ஒன்ஸ் அகேன் கோ வித் த கார். தூரத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் கிராஸ் ஆகுது. ஐ எம் ரெடியூசிங் டு ஒன் ஹாஃப் 100 km/h போயிட்டு இருக்கேன். 50 km/h மாத்துறேன். பிகாஸ் எனக்கும் அவனுக்கும் வந்து வெல் சஃபஸ்டிகேட்டட் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால என்னால் பாதிக்கு வந்து ரெடியூஸ் பண்ண போதும்.
இன்னும் ஐ பீன் கோயிங் இந்த கன்ஜஸ்டட் பிளேஸ். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஐ பீன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட். இதே சினாரியோவில் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஐ பீன் மூவிங் இன்டு டிசிபி ப்ரோட்டோகால். சரி, அப்போ 2 கேசஸ் எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் வந்து லெட் வி ஹேவ் திஸ். இந்த சைடு நம்ம டைம் அவுட் பேராமீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 அக்னாலஜ்மெண்ட். டைம் அவுட் பேராமீட்டர் வந்தது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய விண்டோ சைஸை வந்து பாதியாக குறைச்சிடணும். என்னோட விண்டோ சைஸை பாதியாக குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் 1 செக்மெண்ட். சொல்ல புரியுதா? சாரி, என்னுடைய த்ரெஷ்ஹோல்டை பாதியாக குறைச்சிக்கணும். அண்ட் ஐ ஹேவ் டு கோ வித் 1 செக்மெண்ட். தட் மீன்ஸ் ஸ்லோ ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். சப்போஸ் இஃப் 3 அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மீனிங் என்ன, எனக்கு வந்து பார்ட் ஆஃப் டேட்டா இஸ் பீன் ரிசீவ்ட் பை த ரிசீவர் எண்ட். கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து டேட்டா வந்து டிஸ்கார்ட் ஆகலை, பார்ட் ஆஃப் த டேட்டா இஸ் பீன் ரிசீவ்ட், ஏதோ ஒரு செக்மெண்ட் மிஸ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு வந்து பார்ஷியல் கன்ஜெஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற சினாரியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தி த்ரெஷ்ஹோல்ட் இஸ் பீன் செட் டு half the size. சரி, half the size. அண்ட் கண்ட்ரோல் நான் வந்து என்னோட கன்ஜெஷன் விண்டோவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூக்கு ஈக்குவலேட் பண்ணிக்கிறேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் வித் ஹியர். சரியா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஸ்டார்டிங் வித் ஸ்லோ ஸ்டார்ட், அதான் எஸ்எஸ் அப்படிங்கிற ஸ்லோ ஸ்டார்ட். ஸோ இட் இஸ் மூவிங் அன்டில் 16. ஆக்சுவலாக வந்து தி ஃபர்ஸ்ட் பேக்கெட் இட் இஸ் 2 பேக்கெட்ஸ், அடுத்தது வந்து 4 பேக்கெட்ஸ், அடுத்தது வந்து 8 பேக்கெட்ஸ், அடுத்து 16 பேக்கெட்ஸ். ஸோ என்னோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ 16 வந்ததுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் வித் அடிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 17 பேருக்கும் 18 பேருக்கும் 19 பேருக்கும் இட் ரீச்சஸ் டு 20. சரியா, 20 வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஐ எம் ஃபேசிங் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டைம் அவுட் பேராமீட்டர். டைம் அவுட் பேரா ஆர்டிஓ கம்ப்ளீட்டாக எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆஸ் பர் தி ப்ரோட்டோகால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஹேவ் டு கோ வித் மினிமம். என்னோட த்ரெஷ்ஹோல்டு வந்து ஹாஃபாக செட் பண்ணணும். இப்போ என்னோட த்ரெஷ்ஹோல்டு என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் த்ரெஷ்ஹோல்டு வந்து 20. ஸோ அப்போ அடுத்த த்ரெஷ்ஹோல்டு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பாதி வந்து 10. ஸோ அப்போ வந்து 10. ஸோ ஒன்ஸ் அகேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி கன்ஜெஷன் விண்டோ ஸ்டார்ட்ஸ் வித் 1 செக்மெண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அகேன் ஐ பீன் ஸ்டார்டிங் வித் ஸ்லோ ஸ்டார்ட். ஸோ 1, அடுத்தது 4, அடுத்து 8, அந்த மாதிரி போயிருக்கும். 10 ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் கோஸ் வித் அடிட்டிவ் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் 12. ஒன்ஸ் அகேன் ஐம் ஃபேசிங் வித் 3 அக்னாலஜ்மெண்ட், டூப்ளிகேட் 3 அக்னாலஜ்மெண்ட். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் பர் தி ப்ரொவிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஐ ஹேவ் டு கோ வித் த விண்டோ சைஸ். நீங்கள் வந்து த்ரெஷ்ஹோல்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் once again I am facing a problem in blurring. So I am fixing the threshold value to the half the percentage and the congestion window is equivalent to the threshold value. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா 3 டூப்ளிகேட்ஸ் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் என்னுடைய வேல்யூ என்னவா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 11 and 12. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய half the size வந்து 6. அந்த 6லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் once again I have been going with additive increase. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னோட த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி இனிஷியல் ஸ்லோ ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது, இட் ஹாவ்ஸ் வித் ஹாஃப்லேருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கோயிங் வித் அடிட்டிவ் இன்க்ரீஸ். ஸோ இதுதான் வந்து டிசிபியில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கன்ஜெஷன் பாலிசி. ஸோ முதல்ல கன்ஜெஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி we go with multiplicative increase, then slow start, multiplicative increase, and then we reach additive increase. When the congestion happens, ரெண்டு process. ஒன்று வந்து half the size அப்படின்னு சொன்னால் 3 duplicates வந்தது அப்படின்னு சொன்னால் half the size. அதனுடைய கன்ஜெஷன் வந்து த்ரெஷ்ஹோல்டு வந்து ஈக்குவல் half தான். அதனுடைய விண்டோ ஆரம்பிக்கிற அந்த ஹாஃப்லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே அப்படி கிடையாது, நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து if the timeout parameter is faced, the threshold is meeting with half, and once again it starts with slow start. If there is any doubt, let me know. Thank you.